ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற தென்னை மரத்துக்கு வந்து போரான், அதாவது போரான் சத்து உள்ள இயற்கை இலை கரைசலை எப்படி ரெடி பண்ணுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நாம் என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேரலில் வந்து ஒரு 170 லிட்டர் தண்ணியை வந்து மழை தண்ணி பிடிச்சிருக்கோம். தாவாரத்துலேருந்து ஒழுகிற மழை தண்ணியை பியூராக பிடிச்சிருக்கோம். எந்த தண்ணி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மழை நேரம்ன்றதுனால எனக்கு மழை தண்ணி கிடச்சிது. இதில் வந்து கொஞ்சம் வைட்டமின் நல்லாயிருக்கும். அதில் வந்து இந்த பாருங்கள், எரிக்கையில் காட்டில் போய் பறிச்சுட்டு வந்து அதை துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அது போக நம்ம ஒரு 5 தாவரங்கள் கொடுக்கலாம். அது எதாக இருந்தாலும் பரவாயில்ல, எரிக்கையில முக்கியம். நம்மகிட்ட கிடச்சது இப்போ கொஞ்சம் முருங்கை இலை கிடச்சிருக்கு, அப்புறம் வந்து வேப்பிலை. எல்லாத்தையும் துண்டு துண்டாக கட் பண்ணி பிச்சு உங்களுக்கு எவ்வளோ கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி இந்த தண்ணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளே போடுற வேண்டியதான். வேறு ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. இதை அப்படி தண்ணிக்குள்ளே அப்படி தட்டிட்டு ஒரு 180 லிட்டர் தண்ணி, ஒரு 20 கிலோ போல் இந்த ஐட்டங்களை அப்படி இதில் கொட்டிட்டு அப்படியே ஒரு குச்சியை வச்சு கலக்கி விட்டுட்டிங்கன்னா அடுத்த வாரம் இதே வெள்ளிக்கிழமை இந்த பொருட்களை பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த இலைகளில் உள்ள சத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் வந்து ஜூஸாக வந்து இதாயிரும். அதுக்கப்புறம் நம்ம தேவைக்கு இந்த தண்ணி எடுத்து இந்த மரங்களுக்கு அப்படியே செடிக்கு வேருக்கே ஊற்றிடலாம். தெளிக்கணும்னா தெளிக்கலாம். இப்போ தென்னை மரத்துக்கு தெளிக்க முடியாது, அதனால் வந்து வேருக்கே கொடுத்துடலாம். இதை அப்படி தண்ணியை குறைய அப்படி தண்ணியை ஊற்றி இன்னும் கொஞ்சம் இலைகளை போட்டு இதை ரெடி பண்ணோம்னா உங்களுக்கு வந்து குறும்ப உதிராது, நல்ல ஹெல்த்து. இதான் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.